அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது, மிகவும் வலுவாக நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வீற்றிருக்கிறாருங்க. குரு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் 10ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்தவையாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் கேது 3லும் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் கடகராசிக்காரர்களை விட்டு அகழ்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கேதுவும் ராகுவும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள், நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடித்தடம் இடக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற ஒரு கிரக அமைப்பாக அமைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளையும் சிக்கலான விஷயங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழல் உண்டு. எனவே சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது விரயத்தில் நிலை கொண்டிருக்கிறார் சுக்கிரன். எனவே விரய செலவுகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் விரயத்தில் நிலை கொண்டிருப்பதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதலாக அலைச்சலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே கடகராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் மட்டுமல்ல, எந்த பணியை திட்டமிட்டாலும் நன்கு திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்த வேண்டிய ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான சந்திரன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தனி பகவானும் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் நேர்கதியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனியை ஒப்பிடுகையில் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பு இந்த வாரத்தில் இருக்க மிக அதிகமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக குரு, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உச்சபட்ச நன்மையை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே எதிர்பாராத புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே இல்லத்தில் எந்த விதமான பணியை திட்டமிட்டாலும் அவற்றை மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொள்வதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது. வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தில் இருப்பதால் சில நேரங்கள்ல முன்கோபத்துடன் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவை. ஆனால் லாபஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் குடும்ப வருமானம் உயர்வதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பண பற்றாக்குறைகள் அடியோடு விலகுவதற்கான சூழல் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. திருமணம் உட்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த வாரத்தில் இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பாராத இடங்களில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. மிக முக்கிய முடிவுகளை இந்த தருணத்தில் எடுத்தால் அவை மிகப்பெரிய அளவில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார்.
உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்வேகமும் உற்சாகமும் பிறக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் சலனம் இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த விதமான பணியை திட்டமிட்டாலும் அவற்றை மிக சாதுரியமாக கையாளுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மறுக்கப்பட்ட சலுகைகளும் மிக வலுவாக கிடைக்கும். புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஆனால் பிரம்மாண்டமான விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைப்பதால் புதிய வாய்ப்பு நிச்சயம் கலைத்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. ஆனால் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல நெருக்கடிகள் உங்களை விட்டு அகலும். புதிய முயற்சி மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றில் அளவான முறையில் திட்டமிட்டு ஈடுபடலாம். அவை நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இருப்பினும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக சனி விலகாததால் இந்த தருணத்தில் எதை மேற்கொண்டாலும் சற்று நிதானமும் பொறுமையும் மிக அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை விட நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரில் கல்வியை பொறுத்த வரைக்கும் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடாது. நிதானமாக கல்வி ரீதியான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். இருப்பினும் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அன்றாட வாழ்வில் சில விஷயங்களை உணர்ச்சி வசப்பட்டோ முன்கோபத்தின் காரணமாக தவறாக செய்வதற்கான சூழல் உண்டு. எனவே நிதானமும் பொறுமையும் மற்ற பணிகளை விட சற்று இந்த தருணத்தில் அதிகமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அபரிவிதமாக அமைவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். விரயத்தில் சுக்கிரன் இருக்கிறார். எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் எதிர்கொள்ளும் போது நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு. இருப்பினும் இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவது விரயத்தில் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக வீற்றிருக்க வேளையில் அஷ்டமத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு தேவை. பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சனி பகவான் தான். எனவே கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான தடைகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த வாரம்.